இந்த நாளிலே நாம் நவம்பர் மாத வாக்குத்தத்த செய்தியை நாம் தியானிப்போம். இந்த செய்தியின் தலைப்பு டிசையர், விருப்பம். எத்தனை பேருக்கு நவம்பர் மாதத்தில் கர்த்தர் உங்கள் விருப்பத்தை நிறைவேற்றணும் ஆசை இருக்கா? டிசையர் 12 வசனங்களை குறிப்பாக வைத்து இந்த நாளிலே இந்த வாக்குத்தத்த செய்தியை தியானிப்போம். முதலாவது 1 ராஜாக்கள் 3:5. கிபியோனிலே கர்த்தர் சாலமோனுக்கு ராத்திரியில் சொப்பனத்தில் தரிசனம், நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள் என்று தேவன் சொன்னார். தேவன் நாம் விரும்புகிறதை செய்கிற தேவன், நம்முடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிற. எத்தனை பேருக்கு நவம்பர் மாதத்தில் இந்த ஆசீர்வாதம் வேணும் உங்களுக்கு? நீ விரும்புகிறதை கேள். நீ விரும்புகிறதை, உனக்கு என்ன பிடிக்கும், உனக்கு என்ன இஷ்டம், நீ என்ன ஆசைப்படுற, உன் இருதயத்தின் வாஞ்சை என்ன, நீ விரும்புகிறதை. ஏன் கிபியோனில் வந்தார்னா, கிபியோனில் 1000 பலியை செலுத்தினார். சாலமோன் என்ன பண்ணார்? 1000 பலியை ஆண்டவரை கனம் பண்ணினார். ஆண்டவர் விரும்புகிறதை செய்தார். அன்றைக்கே வந்துட்டார். அன்றைக்கு ராத்திரி ஆண்டவர் நீ விரும்புகிறதை. இந்த நாட்களிலே நாம் ஆண்டவர் விரும்புகிறதை செய்யும் பொழுது கர்த்தர் என்ன செய்வார்? நாம் விரும்புகிறதை செய்வார். இங்கிலீஷில் if you make God happy, God will make you happy. If you make God happy, God will make you விசுவாசி. நான் நவம்பர் மாதத்தில் நான் என்ன செய்வேன்? தேவனை சந்தோஷப்படுத்து. அப்போ அவர் என்ன செய்வார்? என்ன சந்தோஷம். அவர் விரும்புகிறதை நான் செய்யும் பொழுது, நான் விரும்புகிறதை அவர் செய்வார். இவே கிபியோனிலே கர்த்தர் சாலமோனுக்கு ராத்திரியில் சொப்பனத்திலே நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள் என்று தேவன் சொன்னார். கேட்டார். கேட்டதை கொடுத்தாரா இல்லையா? அதுக்கு மேலேயும் கொடுத்தார். நீ கேட்டதையும் கொடுக்குறேன், நீ கேளாததையும் நான் உனக்கு கொடுக்கிறேன். கேட்பதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாய் செய்கிற விசுவாசி. இந்த மாதத்தில் நான் ஆண்டவர் விரும்புகிறதை செய்தால், நான் கேட்டதையும் செய்வார், கேளாததையும் மேலே செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? 2வது சங்கீதம் 10:17. கர்த்தாவே, சிறுமைப்பட்டவருடைய வேண்டுதலை கேட்க, அவர்கள் இருதயத்தை சிறுப்படுத்து. அநேகர் இந்த உலகத்தில் சிறுமைப்படுத்தப்படுகிறார்கள், ஒடுக்கப்படுகிறார்கள். துன்பப்படுத்த அவனுடைய வேண்டுதலை ஆண்டவர் என்ன செய்கிறார்? ஆண்டவர் என்னை ஒடுக்குறாங்க, என்னை நசுக்கிறாங்க. சிறுமைப்பட்டவர்களுடைய வேண்டுதலை கேட்கிற தேவன். எத்தனை பேர் இந்த மாதத்தில் நவம்பரில் உங்கள் சிறுமையை கர்த்தர் கண்டு உங்கள் வேண்டுதலை கேட்க வேண்டும்னு எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீங்க? யார் உங்களுக்கு ஒடுக்கினாலும், யார் உங்களை வேதனைப்படுத்தினாலும் என்ன செய்யுங்க? ஆண்டவரை நோக்கி கேளு. விசுவாசி. கர்த்தரை கேட்பார். என்னை சிறுமைப்படுத்தப்படும் பொழுது நான் ஆண்டவரை நோக்கி கேட்டால், சிறுமைப்பட்டவர்களுடைய வேண்டுதலை, அவருடைய இருதயத்தை ஸ்திரப்படுத்தீர். இன்னும் பயப்படாத, கலங்காத என்ற இருதயத்தை என்ன பண்ணுவார்? ஸ்திரப்படுத்துவார். 3வது சங்கீதம் 20. அவர் உமது மன விருப்பத்தின்படி உனக்கு தந்தரளி, உமது ஆலோசனைகள் எல்லாம் நிறைவேற்றுவாராக. எத்தனை பேருக்கு இந்த ஆசீர்வாதம் வேணும்? வேணுமா வேணாமா? உன் மன விருப்பத்தின்படி உனக்கு
உனக்கு இந்த மாதிரி தான் வேணும்னு நீ விருப்பப்பட்ட அதன்படியே எத்தனை பேர் ஆண்டவரை அப்படி ஆசீர்வதிப்பார்னு விசுவாசிக்கிறீங்க? விசுவாசம் இல்லை, நான் ஒன்று கேட்டால் அவர் வேறு ஒன்று கொடுப்பாரு. அப்படியே போட்டிருக்கு வசனம். எனக்கு பச்சை கலர் வேணும்னா ஆண்டவர் சிவப்பு கலர் தான் கொடுப்பாருன்னு. அந்த மாதிரி விசுவாசம் யாருக்குன்னா இருக்குதா? நம்ம சின்ன பாப்பா கொடை கொடுத்தோம் பாருங்க அன்றைக்கி ஸ்கூல் போகிற பசங்களாம். அதுக்கு ஒரே சந்தோஷமாக, ஏன்னா அது கட்ச கொடை, அது விருப்பப்பட்ட கலரும். அதுக்கு பிங்க் கலர் தான் பிடிக்குமா. பிங்க் கலர் தான் நம்ம பாட்டை கொடுத்துனே வரோம். யாருக்கு என்ன கலர் போகுதுன்னு நமக்கு தெரியாது. யாருக்கு என்ன கலர் போகுதுன்னு பாப்பாவுக்கு என்ன கலர் பிடிக்குமா, பிங்க். அது வந்த கொடையும் என்ன கொடையும் ரொம்ப சந்தோஷமாக எனக்கு பிடிச்ச கலர் வந்துடுச்சு. வேறு சின்ன பிள்ளைங்களுக்கு தான் செய்வார், பெரியவங்களுக்கும் செய்வார், எல்லாருக்கும் செய்வார். விசுவாசிக்கணும். இந்த மாதத்தில் கர்த்தர் நான் என்ன விரும்புகிறேனோ அதையே செய்வார். சார், அவர் உமது மன விருப்பத்தின்படி உமக்கு உன் மன விருப்பப்படி இன்னொருத்தவங்க கொடுக்குறதில்ல, உனக்கு தான் கொடுப்பேன். அப்படி தானே போட்டிருக்கு. அவர் உமது மன விருப்பத்தின்படி உமக்கு உனக்கு கொடுப்பார். நீ தானே அதை ஆசைப்படுற, நீ தானே ஆசைப்படுற, உனக்கு கொடுப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எது சார், ஆண்டவர் இந்த மாதத்தில் என் மன விருப்பத்தின்படி எனக்கு கொடுப்பார். உமது ஆலோசனைகளை எல்லாம் நிறைவேற்றுவார். இப்படி இருந்தால் நல்லா இருக்குமே, இப்படி இருந்தால் இப்படி நடந்தால் அந்த ஆலோசனை எல்லாம் நிறைவேற்றுவாராக. நீங்கள் அவங்க பிள்ளைங்க ஆசைப்படுறத கொடுக்கணுன்னு அது ஆசைப்பட்டால் அது எதிர்மாறாக கொடுப்பீங்களா? நீங்கள் பெற்றோர், உங்களுக்கும் பிள்ளைங்க இருக்கிறாங்க. உங்கள் பிள்ளைங்க ஒன்று ஆசைப்பட்டால் அதை கொடுப்பீங்களா? அதுக்கு எதிர்மா பிடிக்காததை ஒன்று போய் கொடுப்பீங்களா? என்ன கொடுப்பீங்க? நீங்கள் பிடிக்காததை கொடுத்து பாருங்கள், அங்கே முகத்தில் சந்தோஷமே இருக்காது. அது முகத்தில் என்ன இருக்காது, இருக்குமா? அதே போல் தான் ஆண்டவர் நம்முடைய பிள்ளை, என் பிள்ளை இது தான் வேணும்னு என்ன செய்வேன் அதன்படி. அப்போ தான் என் பிள்ளை சந்தோஷமாக இருக்கும். அப்போ தான் என் பிள்ளை எப்படி இருக்கும்? விசுவாசிக்கணும். நம்ம கர்த்தர் செய்வார். கர்த்தர், நான் சொல்ல வசனம் இருக்கா இல்லையா? நான் சொல்கிறேன், நீங்கள் எதுவும் நம்ப வேணாம். நான் சொல்கிறேன், நீங்கள் எதுவுமே நம்ப. வசனம் ஆண்டவர் சொல்கிறாரான்னு பாருங்கள். ஆண்டவர் அதை சொல்லியிருக்கிறாரா, அதை பிடிச்சிக்கணும். ஆண்டவர் காரியத்தை சொன்னால் அப்படியே என்ன செய்யணும்? ஏன்னா வானம் பூமி உழைந்தாலும் அவருடைய வார்த்தை வந்து போகாது. கர்த்தர் சொல்லுகிறார், அவர் உனது மன விருப்பத்தின்படி உமக்கு உமது ஆலோசனைகளை எல்லாம் நிறைவேற்றுவாராக. 4வது சங்கீதம் 21:2. அவருடைய மன விருப்பத்தின்படி நீர் அவருக்கு தந்துள்ள அவருடைய உதடுகளின் விண்ணப்பத்தை தள்ளாதிருக்கிறீர். அவங்க என்ன ஆசைப்படுறாரோ அதை கொடுத்தது மாத்திரம் இல்லை, அவர் வாயை திறந்து என்ன ஜபம் பண்ணுறாரோ அந்த ஜபத்தை என்ன செய்யலை, தள்ளவில்லை. போப்பா, என்னப்பா சும்மா உலகம் ஒருவேளை உங்கள் வாயிலேருந்து வருகிற வார்த்தையை தள்ளி விடலாம். நீங்கள் போய் ஏதோ விண்ணப்பம் கொடுக்குறீங்க, போப்பா தள்ளி விட்டுடலாம். அவர் செய்யலை. எத்தனை பேர் அது விசுவாசி? இந்த மாதத்தில் என் மன விருப்பத்தின்படி என் உதடுகளிலிருந்து வருகிற விண்ணப்பத்தை என்ன தள்ள மாட்டார். என் ஜெபத்தை அசட்டை பண்ண மாட்டார், புறக்கணிக்க மாட்டார். என் ஜெபத்துக்கு பதில் தருவார். விசுவாசிக்கிறோமா? அதெல்லாம் வச்சு ஜெபம் பண்ணும். ஒவ்வொரு நாளும் அதை வச்சு என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். அவருடைய மன விருப்பத்தின்படி நீ அவருக்கு அவருடைய உதடுகளின் விண்ணப்பத்தை தள்ளாது இருக்கிறீர். 5வது சங்கீதம் 37:4. சங்கீதம் 37. கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதலை உனக்கு
அருளை செய்வார். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆண்டவர்கிட்ட இருந்து உங்களுக்கு வேணும்னா எப்பவுமே முன்ன இருக்க முடியுமா? நான் இங்கேருந்து பார்த்தனர், இங்கே யாருன்னா மன மகிழ்ச்சியாக இருக்கிறாங்களே, யார் இருதயத்தை கிடைக்கும்னு பார்க்குறேன். ஏன்னா எப்படி இருக்கணும்? அது கிடைக்கணுன்னா ஆண்டவர் உங்கள் மன விருப்பத்தை நிறைவேற்றினா நீங்கள் எப்படி இருக்கணுமா? இங்கே காலேஜில் ஜெம்முன்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிங்களா? ஞாபகம் இருக்குதா உங்களுக்கு? இங்கிலீஷில் ஜெம்முன்னா தங்கமான பையன். இஸ் ஜெம்முன்னா என்ன அர்த்தம்? தங்கமான பையன். எங்கள் காலேஜில் வேறு அர்த்தம். எங்கள் காலேஜில் ஒருத்தனை பார்த்து ஜெம்முன்னு சொன்னால் அது அர்த்தமே அவன் தான் ஒருத்தன். இந்த வராம்பார் ஜெம்முன்னாங்க. வராம்பார். நான் கேட்டேன், எதுக்கு அவனை ஜெம்முன்னு சொல்கிறீங்கன்னு சும்மா கேட்டேன். எதுக்கு அவனை ஜெம்முன்னு சொல்கிறீங்கண்ணா? அவன் பாரு, அவன் முகத்தை பாரு, இஞ்சி தின்ன குரங்காட்டம் இருக்கிறான். இஞ்சி தின்ன, அது இங்கிலீஷில் ஜிஞ்சர் ஈட்டிங் மங்கின்னு ஷார்ட்டாக ஜெம்முன்னுவாங்க. அங்கே ஜெம்முன்னா என்ன அர்த்தம்? ஜிஞ்சர் ஈட்டிங் மங்கி. இஞ்சி தின்ன குரங்கு வராமல் பாரு, அவன் முகத்தில் ஏதாவது ஒரு சந்தோஷம் இருக்குதா? அதை ரொம்ப ஸ்டைலாக சொல்லுவாங்க ஜெம்முன்னு. இப்போ இஞ்சி தின்ன குரங்க தெரியும் என்னான்னு, எல்லோரும் கண்டுபிடிச்சிடுவாங்க அவனை ஏதோ சொல்கிறாங்கன்னு. ஜெம்முன்னு சொன்னீங்கன்னா யாருக்கும் உங்களுக்கு தான் தெரியும் இது என்ன அர்த்தத்தில் சொல்கிறீங்க. ஆண்டவர் உங்கள் மன விருப்பத்தை நிறைவேற்றுனா ஜெம்மு மாதிரி இருக்கக்கூடாது. ஜெம்மு மாதிரி இருந்தீங்கன்னா, நான் சொல்ல வசனம் என்ன சொல்லுது? நான் சொல்லவே இல்லைப்பா. என்ன பார்க்காதீங்க, என்ன ஒரு மாதிரி பார்க்காதீங்க, ஜெம் மாதிரி பார்க்காதீங்க. நான் சொல்லவே இல்லை. நான் ஒன்றுமே சொல்ல. வசனம் என்ன சொல்லுது? கர்த்தரிடத்தில் ஆசை நிறைவேறுனா அங்கே போய் முனைவிங்கன்னு முறுமுறுத்துக்குன்னு ஆண்டவரை விரோதமாக பேசிக்கின்னு ஆண்டவர் மேலே வர கசப்பும் வெறுப்பும் அதெல்லாம் கிடைக்காது. அப்படிலாம் பண்ண அவங்க மன விருப்பம் என்ன செய்யாது, கிடைக்காது. அப்படி இருக்காதீங்க. ஆண்டவர்கிட்ட போய் அந்த மாதிரிலாம் பண்ணாது. கர்த்தரிடத்தில் எப்படி அவர் செய்த நன்மைகளாம் அவரை ஸ்தோத்திரம் பண்ண, அவரை துதி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் அவரை துதித்து அவருக்கு நன்றி செலுத்தி கர்த்தருக்குள் எப்படி இருக்கணும்? அந்த மகிழ்ச்சியார். அவர் உன்னை இருதயத்தின் வேண்டுதலை உனக்கு வேணுமா வேணாமா? 6 சங்கீதம் 107:29-30. கொந்தளிப்பை அமர்த்துகிறார், அதன் அலைகள் அடங்கும். அமைதல் உண்டானது நிமித்தம் அவர்கள் சந்தோஷப்படுகிறார். தாங்கள் நாடின துறைமுகத்தில் அவர்களை கொண்டு வந்து, எங்கே போய் சேரணும், நான் இங்கே போகணுங்க, இதை அடையணும், அவங்க என்ன ஆசைப்படும், எங்கே போகணுன்னு அவங்க நினைத்தாங்க, கொண்டு போய் சேர்த்து ஒரே கொந்தளி போக முடியாதபடி எங்கே போகணுன்னு விருப்பப்பட்டவங்கள அநேக ஒரே கொந்தளிப்பு. இவங்க போய் சேரணும். என்ன பண்ண? கொந்தளிப்பை அமர்த்துகிறார், அதன் அலைகள் அடங்குகிறது. அமைதல் உண்டாத நிமித்தம் அவர்கள் சந்தோஷப்படுகிறார். தாங்கள் நாடின துறைமுகத்தில் அவளை கொண்டு வந்து, வேணுமா வேணாமா? 7வது சங்கீதம் 145 16, 19. நீர் உமது கையை திறந்து சகல பிராணிகளின் வாஞ்சையையும் திருப்தி ஆக்குகிறீர். உடைய கையை திறந்து. 19. அவர் தமக்கு பயந்தவர்களுடைய விருப்பத்தின்படி செய்து அவர்கள் கூப்பிடுதலை கேட்டு அவர்களை ஆண்டவருக்கு பயந்தவங்க அவங்க விருப்பத்தை என்ன செய்வார்?
இந்த மாதத்தில் ஆண்டவருக்கு பயந்து நடப்போம் என்றால் நம்முடைய விருப்பத்தை என்ன செய்வார்? கேட்பார், நிறைவேற்றுவார். நம்ம கூப்பிடும்போது அதை கேட்டு நம்ம என்ன செய்வார்? ரட்சிப்பார். கையை திறந்து நம்முடைய வாஞ்சைகளை வேணுமா இந்த மாதத்தில் ஆண்டவரே நம்முடைய கையை திறந்து என் வாஞ்சைகளை நிறைவேற்றும். 8வது நீதிமொழிகள் 10:24. துன்மார்க்கன் பயப்படும் காரியம் அவனுக்கு வந்து நேரிடும். துன்மார்க்கன் ஐயோ அப்படின்னா அதுதான் நடக்கும். அவன் என்ன பயந்துன்னு இருக்கிறானோ அதுதான் அவனுக்கு வந்து நடக்கும். நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? நான் விரும்புகிற காரியம் இந்தாப்பா, கதவை தட்டி வந்து கொடுப்பாங்க, இந்தா இது ஆசைப்பட்டல, இந்தா அவனுக்கு கொடுக்கப்படும்னு அவன் பின்னால் ஓடணுன்னு அவசியம். வந்து வீடு தேடி வந்து இருந்தாங்க, வேணுமா வேணாமா? நவம்பர் மாதத்தில் நான் விரும்புகிறது என்னை என் கையில் வந்து கொடுப்பாங்க, இந்தாங்க வச்சுக்கோங்க. நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும். 9 நீதிமொழிகள் 13:12-19. நெடுங்காலமாய் காத்திருத்தல் இருதயத்தை இழைக்கப்படும். ரொம்ப நாள் காத்து அப்படியே இருதயம் என்ன செய்யும்? விரும்பினது வரும்போதோ ஜீவ விருட்சம் போல் இருக்கும். எத்தனை பேர் இந்த மாதம் நீங்கள் விரும்புறது வரும்னு வாஞ்சிக்கிறீங்க? ரொம்ப நாள் காத்துன்னு இருக்கிறாங்க. ரொம்ப நாளாக காத்து என் இறுதி என்ன ஆயிடுச்சு? இழைக்கும். இந்த மாதத்தில் நான் விரும்புகிறது என்ன செய்யும்? வரும்னு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? விரும்பினது வரும்போதோ ஜீவ விருட்சம் போல் புதிய ஜீவன் வந்துடும். ஒரு புத்துயிர் என்ன செய்யும்? ஏன்னா விரும்பினது ரொம்ப நாள் காத்துன்னு இருந்தீங்க, ரொம்ப நாளாக விரும்பியது உங்களிடத்தில் வந்து புது உயிர் வந்துடும். உங்களுக்கு புது உயிர் வாய்ந்தால் சத்தம் முன்னும் அல்லையா சத்தமாக இருக்கும். சரியா? விரும்பியது வந்தால் உங்கள் அலையில் எப்படி இருக்குன்னு காட்ட முடியுமா? இந்த மாதம் நீங்கள் விரும்பியது வந்துச்சுன்னு வைங்க, உங்கள் அலையில் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் காட்டுங்க பார்க்கலாம். அவ்வளோதானா? இவ்வளோ நாள் காத்துன்னு வந்திருக்குது, நெடுநாளாக காத்திருந்தது வந்துச்சு, இப்போ வந்துடுச்சு. நெடுநாளாக காத்திருந்தது வந்தால் எப்படி இருக்கும் உங்கள் அல்லேலூயா? ஒரே நேரத்தில் சொல்ல மாட்டிங்களா? ஒரே நேரத்தில் அந்த அல்லேலூயா சொல்ல மாட்டிங்களா? நெடுநாளாக காத்திருந்தது உங்கள் கையில் வந்துச்சுன்னா எப்படி இருக்கும் உங்கள் அல்லேலூயா? பாருங்க, எத்தனை கீ கொடுக்க வேண்டியதாக இருக்குது. வாஞ்சை நிறைவேறுவது ஆத்மாவுக்கு இனிது, தீமையை விட்டு விலகுத்து மூடருக்கு ஆர்வம். அவங்க வாஞ்சை இந்த மாதத்தில் நிறைவேறின அவங்க ஆத்மாவுக்கு எப்படி இருக்கும்? அது இனிமையாக இருக்கும். லட்டு சாப்பிட்ட மாதிரி இருக்கும். சில பேருக்கு ஐஸ்கிரீம் சாப்பிட்ட மாதிரி இருக்கும். சில பேருக்கு சாக்லேட் சாப்பிட்ட மாதிரி இருக்கும். அது விரும்பியது வாஞ்சை நிறைவேறுவது எப்படி இருக்கும் ஆத்மாவுக்கு? வேணுமா அந்த ஆசீர்வாதம்? ஆத்மா இனிமையாக இருக்கணுமா இந்த மாதத்தில்? தீமையை விட்டு விலகுது மூடருக்கு அதை விட்டு போக மனசு வர, தீமை பண்ணினே இருக்கணும்னு ஆசைப்படுறோம். 1 கொரிந்தியர் 14:1. அன்பை நாடுங்கள், ஞான வரங்களையும் விரும்புங்கள், விசேஷமாய் தீர்க்க தரிசன வரத்தை விரும்ப. என்ன விரும்பணும்? என்ன சும்மா பூலோக காரியத்தை விரும்பின்னு இருக்கக்கூடாது. இதெல்லாம் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள், ஆவிக்குரிய விரும்புங்கள். அன்பை நாடுங்கள், ஞான வரங்களை விரும்புங்கள், விசேஷமாய் தீர்க்க தரிசன வரத்தை
விரும்புங்கள். எத்தனை பேருக்கு இந்த மாதத்தில் இந்த வாஞ்சை இருக்கும்? ஆண்டவரே எனக்கு வேணும், எனக்கு வேணும், அதை வாஞ்சிக்கிறேன், நான் விரும்புகிறேன். வாஞ்சிக்கும் போது கர்த்தர் அதை என்ன செய்வார்? ஊழியம் செய்யணும், ஆண்டவருக்கு ஊழியம் செய்யணும், அநேகருக்கு நான் ஒரு ஆசீர்வாதமாக இருக்கணும் அப்படின்னு வாஞ்சித்தோன்னா, நாடணுன்னா கர்த்தர் என்ன செய்வார்? செய்வார். சரியா? 1 பேதுரு 2:1 இப்படி இருக்க கர்த்தர் தயவுள்ளவர் என்று நீங்கள் ருசித்து பார்த்தது உண்டானால், கர்த்தர் தயவுள்ளவர் என்று ருசித்து பார்த்தது உண்டானால், சகல துர்க்குணத்தையும் சகலவித கபடத்தையும் வஞ்சகங்களையும் பொறாமைகளையும் சகலவித புறங்கூறுகளையும் ஒழித்து விட்டு, நவம்பர் மாதம் என்ன செய்யணுமா? நவம்பர் மாதம் என்ன செய்யணும்? ஏதோ சில இதெல்லாம் ஒழித்து விடணும்னு போட்டிருக்கு. என்ன ஒழிக்கணும்? சில பேர் இப்போ போராட்டம் நடத்துகிறாங்க, ஒழிக. நவம்பர் மாதம் என்ன ஒழிக? எது ஒழியணும் நம்ம வாழ்க்கையிலேருந்து? சகல கெட்ட குணம்லாம் போயிடும். எல்லா வித கெட்ட குணம் நம்ம விட்டு என்ன செய்யணும்? சகல வித கபடத்தையும். கபடுன்னா என்ன அர்த்தம்? ரொம்ப தந்திரமாக உள்ள ஒன்று வெளியே ஒன்று. கபடின்னா தெரியுமா உங்களுக்கு? கபடின்னு நினச்சிக்காதீங்க, இது கபடி கிடையாது, இது கபடி கிடையாது. இது என்னவா? சகல வித கபட உள்ள போயிடணும். இருதயத்தை விட்டு என்ன செய்யணும்? வஞ்சகங்களையும். யாரையும் ஏமாத்தாத, யாரையும் என்ன பண்ணாத, ஏமாத்தாத. ஒரு கடைக்காரன், அவங்கிட்ட ஒரு கோழி தான் இருக்குதான், ஒரு கோழி தான். அப்போ ஒருத்தங்க வந்தாங்களேப்பா, எனக்கு ஒரு பெரிய கோழி வேணும், திடீர்னு விருந்தாளிலாம் வராங்க, நான் இருக்கிற அந்த கோழி எடுத்து காட்டினானோ. அவங்க பார்த்துட்டு, பரவாயில்ல அண்ணா, எனக்கு இதோட பெருசாக இருந்தால், எனக்கு நிறைய பேர் வராங்க, இதோட பெருசாக இருந்தால் கொடுனாங்க. இவன் இல்லைன்னு சொல்லணும், இல்லை என்கிட்ட ஒன்று தான் இருக்கு, இல்லை அதை எடுத்து உள்ளே வச்சுட்டு இன்னும் தேடுற மாதிரி பண்ணி திருப்பி என்ன பண்ணானா அதே எடுத்து சொன்னோம். இதுவும் பத்தாதுப்பா, ரெண்டையும் கொடுத்துருப்பான்னாங்க. என்ன கொடுப்பான்னாங்களா? ரெண்டையும் கொடுத்துருப்பா. மாட்டினானா இல்லையா? ஒருத்தங்க தெரியல, அவங்களுக்கு கேக்குன்னா ரொம்ப இஷ்டம். இப்போ லைனில் எல்லாருக்கும் கேக் கொடுத்துருந்தாங்க. ரொம்ப ஆசையாக பார்த்தான் நான் ஒருத்தன், ரொம்ப ஆசையாக அந்த கேக்கை. என்னப்பா உனக்கு 2 துண்டு வேணுமாண்ணா? ஆமாண்ணாங்களா. அந்த ஒரு துண்டு நடுவில் அறுத்துருந்தா, அந்த ஒரு துண்டு என்ன பண்ணானா கட் பண்ணி 2 எடுத்துக்கோ. அவருக்கு 2 துண்டு வேணுமா? 2 துண்டு வேணுமா? ஆமாங்க நானும் இந்த எத்தனை போ. வஞ்சகங்களையும் ஏமாத்தாத, யாரையும் என்ன பண்ணாத. நவம்பர் மாதம் அதெல்லாம் போயிடணும், அதெல்லாம் ஒழிந்து போகணும். பொறாமைகளையும், யாரை பார்த்தாலும் வயிறு எறியக்கூடாது. என்னப்பா அவங்களுக்கு ஒரு குக்கர் வந்துடுச்சு, அவங்களுக்கு மிக்சி வந்துடுச்சு, ஒருத்தருக்கு வாட்ச் வந்துடுச்சு. யாரை பார்த்து என்ன செய்யக்கூடாது? பொறாமப்படக்கூடாது. அப்படி தானே போட்டிருக்குது. சகலவித பொறாமை, சகலவித புறங்கூறுதல்லாம் என்ன அர்த்தம்? யாரை பற்றியும் இப்போ மோசமாக பேசின்னு இருக்காது, கெட்டதெல்லாம் பேசாதுங்க, அமைதியாக இருங்க. நல்லது சொல்ல முடிஞ்சால் சொல்லிடு, அமைதியாக. யாரை பற்றி என்ன செய்யுது? புறங்கூறு ஒழித்து விட்டு இதெல்லாம் என்ன செய்யணும்? அதுக்கு பதிலாக என்ன செய்யணுமா? நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய கலகம் இல்லாத ஞான பாலின் மேல் வாஞ்ச. இதை ஆசைப்படுங்க. எதையோ ஆசைப்பட்டுன்னு இருக்கிறீங்களே, இதை என்ன செய்யுங்க?
ஆசைப்படுங்க. இதெல்லாம் ஒழித்து விட்டு எதை வாசிக்கணுமா? நீங்கள் வளர வேண்டும் என்றால், இப்போ புதிதாய் பிறந்த குழந்தை எப்படி வளருது? கையை பிடிச்சி அப்போ தான் கை வளரும், காலை பிடிச்சி இழுத்தா வளருமா? அப்படி வளராது. எப்படி வளரும்? அதுக்கு என்ன செய்யணும்? புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய கலகம் இல்லாத ஞான பால் மேல் என்ன செய்யுங்க? அப்படின்னா என்ன அர்த்தம்? புதிதாய் பிறந்த குழந்தை, இப்போ இங்கே நிறைய பேருக்கு குழந்தை பிறந்திருக்குது, சரியா? குழந்தை பிறந்த புதுசாக பிறக்கும் போது ஞாயிற்றுக்கிழமை காலையில் மாத்திரம் பால் ஆசைப்படுமா? ஞாயிற்றுக்கிழமை பகலில் 8 மணி, காலையில் 8 மணிக்கு மாத்திரம். அந்த மாதிரி குழந்தை யாருக்குன்னா பிறந்திருக்குதா? சில பேர் பைபிளை ஞாயிற்றுக்கிழமை காலையில் 8 மணிக்கு தான் திறக்கிறோம். அதை மூடினாங்கன்னு வைங்க, இதோட அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை 8 மணிக்கு தான் என்ன பண்ணுறாங்க? ஒன்றும் தெரியாதுன்னு நினைக்காதீங்க. ஒன்றும் தெரியாது, அப்படி கிடையாது. புதிதாய் பிறந்த குழந்தை எப்படி பாலின் மேல் வாஞ்சியாக இருக்கோ, நீ வசனத்து மேலே என்ன செய்யணும்? ஒவ்வொரு நாளும் காலையிலையும் வாஞ்சிருக்கணும், மத்தியானமாக வாஞ்சிருக்கணும், ராத்திரியும் என்ன செய்யணும்? இந்த வசனத்து மேலே என்ன செய்? இந்த வாஞ்சை இருக்கணும். எதையோ வாஞ்சித்து இதை வாஞ்சி, வசனத்தின் மீது வாஞ்சை இருக்கிறதா? எப்படி? புதிதாய் பிறந்த குழந்தையை போல திருவசனமாகிய கலங்கம் இல்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சையாயிருங்கள். 12 1 யோவான் 5:14-15 நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். நாம் எதை கேட்டாலும் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்று நாம் அறிந்திருந்தோம். ஆனால் அவரிடத்தில் நான் கேட்டவைகளை பெற்று கொண்டோம் என்று அறிந்தே. ஆசைப்படும் போது எப்படி ஆசைப்படணுமா? அவருடைய சித்தத்தின்படி. ஆண்டுடைய சித்தத்துக்கு விரோதமாக என்ன செய்யக்கூடாது? ஆசைப்பட எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் நம்ம பெற்றுக்கொள்ளும். ஆகிய அந்த தைரியம் இருக்கும்போது நம்ம என்ன கேட்குறோமோ நமக்கு என்ன செய்யும்? கிடைக்கும். எத்தனை பேருக்கு இந்த ஆசீர்வாதம் வேண்டும்? ஆகிய அந்த நாட்களிலே அதை விசுவாசிக்கும் மாதத்திலே ஆண்டவரே உடைய பிள்ளைகள் வாஞ்சைகளை நிறைவேற்றுகிற தேவன், அவருடைய விருப்பத்தை அவருடைய மன விருப்பத்தை நிறைவேற்றுகிற தேவன். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறோம்? அந்த நாள் முதல் 1 ராஜாக்கள் 3. கிபியோனிலே கர்த்தர் சாலமோனுக்கு ராத்திரியிலே சொப்பனத்தில் நீ விரும்புகிறது என்னிடத்தில் கேள் தேவன். 2 சங்கீதம் 10 கர்த்தாவே சிறுமைப்பட்டவர்களுடைய வேண்டுதலை கேட்க அவர்கள் இருதயத்தை சிறப்பு. 3 சங்கீதம் 24 அவர் உமது மன விருப்பத்தின்படி உமக்கு உமது ஆலோசனைகள் எல்லாம் நிறைவேற்றார். 4 சங்கீதம் 21 அவருடைய மன விருப்பத்தின்படி நீர் அவருக்கு அவருடைய உதடுகளின் விண்ணப்பத்தை தள்ளாதிருக்கிறார். 5 சங்கீதம் 37 நான் கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதலை உனக்கு செயல் கொடுப்பார். 6 சங்கீதம் 107:29 கொந்தளிப்பை அமர்த்த அதன் அலைகள் அமைதல் உண்டானது நிற்பம் அவர்கள் சந்தோஷப்படும் தாங்கள் நாடின துறைமுகம் அவளை கொண்டு வந்த. 7 சங்கீதம் 145:16-19 நீர் உமது கையை சகல பிராணிகள் வாஞ்சையும் திருப்பி அவர் தமக்கு பயந்தவர்களுடைய விருப்பத்தின்படி செய்து அவர்கள் கூப்பிடுதலை கேட்டார். 8
நீதிமொழிகள் 10:20. துன்மார்க்கன் பயப்படும் காரியம் அவனுக்கு வந்து நேரிடும், நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும். 9 நீதிமொழிகள் 13:12-10. நெடுங்காலமாய் காத்திருத்தல் இருதயத்தை விரும்பினது வரும்போது ஜீவ விருட்சம் போல் வாஞ்சை நிறைவேறுகிறது. ஆத்மாவுக்கு இனிது, தீமை விட்டு விலகுது மூடருக்கு. 10 1 கொரிந்தியர் 14. அன்பை நாடுங்கள், ஞான வரங்களையும் விரும்புங்கள், விசேஷமாய் தீர்க்க தரிசன வரத்தை விரும்புங்கள். 11 1 பேதுரு 2:1. இப்படி இருக்க கர்த்தர் தயவுள்ளவர் என்பதை நீங்கள் ருசித்து பார்த்தது. சகல துர்குணத்தையும் சகலவித கபடத்தையும் வஞ்சகங்களையும் பொறாமைகளையும் சகலவித புறங்கூறுதலையும் ஒழித்துவிட்டு நீங்கள் வளரும்படி புதியதாய் பிறந்த குழந்தைகளை திருவசனமாகிய கலகமில்லாத ஞானப்பாலின் மேல் 12 1 யோவான் 5:14. நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டார், அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற. நாம் எதை கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்று நாம் அறிந்திருந்தோம். ஆனால் அவரிடத்தில் நாம் கேட்டவைகளை பெற்றுக்கொண்டோம் என்று இந்த நவம்பர் மாதத்தில் இந்த 12 ஆசீர்வாதங்கள் பெற்றுக்கொள்ளும்படி கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. ஆண்டவரே, இந்த நாளிலே நவம்பர் மாத வாக்குத்தத்த ஆராதனை நீர் ஆசீர்வதித்த தயவுக்காக ஸ்தோத்திரம். இந்த மாதம் நன்மை நிறைந்த மாதமாக நன்மையால் முடிசூட்டும் நீர் சாலமோனுக்கு தரிசனமாகி நீ விரும்புவதை கேள், அவன் விருப்பத்தை நிறைவேற்றினர். நீ கேளாத ஆசீர்வாதங்களும் நான் தருகிறேன் கொடுத்த தேவன், கேட்பதற்கும் எண்ணுவதற்கும் மிக அதிகமாய் செய்கிற தேவன். இந்த மாதத்தில் அப்படியே உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும், மன விருப்பங்களை நிறைவேற்றும், உடைய வாஞ்சைகளை நிறைவேற்றும். நெடுநாளாய் காத்து கொண்டிருக்க இந்த நாட்களில் வந்து சேரும்படி செய். நீதிமான் விரும்புகிறது அவனுக்கு கொடுக்கப்படும், இந்த மாதத்தில் கொடுக்கப்படுவதாக. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி, உடைய விண்ணப்பங்களுக்கு பதில் தாரும், உடைய ஆசீர்வாதங்களை வாஞ்சிக்கும்படி நாடும்படி, ஆவிக்குரிய வரங்களை நாடும்படி செய்யும். நாட்களிலே நம்முடைய சித்தத்தின்படி விண்ணப்பம் பண்ணி பதில்களை பெற்றுக்கொள்ளும்படி கிருபை தர வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். பட்சபாதம் உள்ள தேவன் அல்ல. இன்றைக்கு தியானித்த ஒவ்வொரு வசனத்திலும் ஆண்டவர் எப்படி அவருடைய மன விருப்பங்களை நிறைவேற்றினீரோ, இன்றைக்கும் நீர் மாறாத தேவன். நம்முடைய பிள்ளைகள் மக்களுடைய மனமகிழ்ச்சியாக இருக்கும் பொழுது அவருடைய இருதயத்தின் வேண்டுதலை நிறைவேற்றுகிற தேவன். அந்நாளில் ஒவ்வொருடைய இருதயத்தில் வாஞ்சைகளை அறிந்திருக்கிற தேவன். நம்முடைய கையை திறந்து நம்முடைய பிள்ளைகளின் வாஞ்சைகளை நிறைவேற்றும். இந்த மாதத்தை ஆசீர்வதி.
எல்லா கொந்தளிப்புகளை அடக்கி உள்நாடின துறைமுகத்துக்கு கொண்டு வருவீராக. சமாதானமாக, சந்தோஷமாக, ஆசீர்வாதமாக இந்த மாதத்தை ஒவ்வொருவருக்கும் கட்டளையிடும். குடும்பங்களை ஆசிரியர், பிள்ளைகளை ஆசிரியர், கையின் பிரயாசங்களை ஆசிரியர், நல்ல சுகம்பலம் தரும். எல்லா தீமைக்கு விலக்கி அப்படி கரத்தில் ஒப்பு கொடுக்கும். எல்லா துதிகானமாக்கே செலுத்து. இயேசுவின் மூலம் பிதாவே, நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாக தேவனுடைய பரிசுத்தாவின் அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் என்றும் என்றும் சதா காலம் இருப்பதாக. என் ஆத்மாவே கர்த்தரை என் முழுவதுமே அவருடைய பரிசுத்தனாம். ஆத்மாவே கர்த்தரை அவர் செய்த சகல வருவதே. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்கள் ஒருவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. இஸ்ரவேலின் மீட்பரே, என்றும் காப்பவரே. இஸ்ரவேலின் மீட்பரே, என்றும் காப்பவரே. பாழாய் கிடக்கும் இடங்களையே சுதந்தரிக்க பண்ணுவீர். பாழாய் கிடக்கும் இடங்களையே சுதந்தரிக்க பண்ணுவீர். இஸ்ரவேலின் மீட்பரே, என்றும் காப்பவரே. தாயின் வயிற்றில் தெரிந்தவரே, பெயர் சொல்லி என்னை அழைத்தவரே. தாயின் வயிற்றில் தெரிந்தவரே, பெயர் சொல்லி என்னை அழைத்தவரே. கரத்தின் நிழலில் மறைத்தவரே, கருத்தாயம்மை நினைத்தவரே. கரத்தின் நிழலில் மறைத்தவரே, கருத்தாயம்மை நினைத்தவரே. இஸ்ரவேலின் மீட்பரே, என்றும் காப்பவரே. இஸ்ரவேலின் மீட்பரே, என்றும் காப்பவரே. என்னை உமக்காய் பயன்படுத்தி எம்மில் மகிமை அடைந்திடுவீர். என்னை உமக்காய் பயன்படுத்தி எம்மில் மகிமை அடைந்திடுவீர். உமது பிரியம் செய்திடுவேன், உமது சித்தம் நிறைவேறட்டும். உமது பிரியம் செய்திடுவேன், உமது சித்தம் நிறைவேறட்டும். இஸ்ரவேலின் மீட்பரே, என்றும் காப்பவரே. இஸ்ரவேலின் மீட்பரே, என்றும் காப்பவரே.
எனக்காய் என்றும் வழக்காடி இழந்த நன்மையை எமக்களிப்பீ. எனக்காய் என்றும் வழக்காடி இழந்த நன்மையை எமக்களிப்பீர். எந்தன் பலனே இயேசுதேவா என்றும் துணையாயிருப்பவரே. எந்தன் பலனே இயேசுதேவா என்றும் துணையாயிருப்பவரே. இஸ்ரவேலின் மீட்பரே என்றும் காப்பவரே. இஸ்ரவேலின் மீட்பரே என்றும் காப்பவரே. பாழாய் கிடக்கும் இடங்களையே சுதந்தரிக்க பண்ணுவீர். பாழாய் கிடக்கும் இடங்களையே சுதந்தரிக்க பண்ணுவீர். இஸ்ரவேலின் மீட்பரே